பாண்டியன் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி போகிறதுக்காக போறாங்க. அப்ப சக்திவேல் முத்துவேல் எதுக்காக இங்கிருந்து கிளம்பி போறீங்க? பார்த்தேல்ல, இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணேன். என்னுடைய தம்பிக்கு நாங்க பார்த்து வச்ச பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது. பார்த்தேல்ல, இந்த சக்திவேலும் இந்த முத்துவேலும் எப்படிப்பட்டவங்கன்றத நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அங்க பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே கதிர் இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு போட்டியில ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தம்பியோட வாழ்க்கையை அழிச்சு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமான வேலை தெரியுமா? நல்லா சொல்லி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க பழனி கிட்ட, சரிடா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, வாங்க நம்மளோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாண்டியன் எதிர்த்து பேசணுன்றதுக்காக பேசுறாங்க. அப்போ உடனே பழனி, எங்க வர சொல்றேன், எனக்கு எல்லாமே என்னுடைய மாமா தான், நான் என் மாமாவோட வீட்டுக்கு தான் போவேன், நான் அங்கதான் இருப்பேன்றாங்க. டேய், அங்க நீ திண்ணையில படுத்துட்டு இருக்கடா, இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ அப்படிதான் படுக்க போறியான்றாங்க. உடனே இங்க பாருங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னா இந்த பொண்ணு என் கூட வரட்டும், இல்லைனா வேண்டாம், எனக்கு சொத்து பத்து எதுவுமே வேண்டாம், எனக்கு என் மாமாவோட குடும்பம் இருந்தா போதும்னு சொல்லி பழனி சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் கோமதி பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. உடனே கோமதி சொல்றாங்க, நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு வக்கத்து ஒன்றும் போகல, என்னுடைய தம்பிக்கு எங்களால ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாதா? என் புருஷன் கடல் மாதிரி வீடு கட்டியிருக்காரு, அதுல என் தம்பிக்கு என்ன ரூமா இல்லைன்னு சொல்லி அங்க இருந்த கோமதி பாண்டியனுக்கு சம்மதத்தோட அங்க பழனியை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.